ஸ்ரீஜாவும் சிந்துவும் மாப்பிள்ளைய பார்க்க ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னாங்க. இன்னும் காணுமே. மா எவ்வளவு நேரமா கிளம்பிட்டு இருப்ப? ஏய், இப்போதாண்டி லைட்டா மேக்கப் போட ஆரம்பிச்சேன். வெளியில போறோம்ல, அழகா இருக்க வேண்டாமா? எது இது லைட் மேக்கப்பா? சரி விடு, கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சுமா. வாமா. போ போ போ, வரேன். மேக்கப் போட்டுக்கிட்டு. என்ன மாமா, என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி அங்க இங்க இங்க அங்க நடந்துட்டு இருக்க? மாப்பிள்ள, பூனை குட்டி போட்டா மட்டும்தான் நடக்குமா? ஏன் மத்த டைம்ல எல்லாம் பூனை நடக்கவே நடக்காதா? எதுக்கு இப்படி பழைய பழமொழியை சொல்லி இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள, பூனை நடக்க மட்டும் செய்யாது, எலிய பார்த்தா புலி மாதிரி பாயும். பாயம் பாயம். என்ன லூசு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க? எது நான் லூசு? நடக்கிறது லூசா? ஏன்பா டாக்டரே நடக்க சொல்லி இருக்காருப்பா. ராத்திரி வெளியில போய் என்னால நடக்க முடியல, அதான் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க. அது தப்பா? மாமா, சுகர் இருக்கா? இருக்கு இருக்கு, கிச்சனுக்குள்ள 2 கிலோ இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். உன்கிட்ட போய் பேசின பாரு. அதை விட, காலையில ஆபீஸ்க்கு போனல, ஆபீஸ் டைம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மாமா, அப்பா ரூம்ல ஒரு ஃபைலை விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, போப்பா, பார்த்து தேடி எடுத்துட்டு போப்பா. மெதுவா மெதுவா போப்பா. இவளுங்களை இன்னும் காணுமே. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. அம்மாமா நில்லு. ஏன் ஸ்ரீஜா? என்ன இது? படியில என்ன ஊத்தி இருக்கு? யார் ஊத்திருப்பா? ஏய் ஸ்ரீஜா, சிந்து, மாப்பிளைய மாட்டி விட ஆபீஸ்கா போறீங்க? 2 பேரும் படியில இறங்கும் போது என்ன வழிக்கு கீழே விழுந்து சாவுங்கடி நீர் யானைங்களா. நீங்க ஆபீஸ்க்கு போக மாட்டீங்கடி, ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் போவீங்க. ஓ, இது அந்த காளியோட வேலைதானா? ஏ ஸ்ரீஜா, எதுக்கு நிக்கிற? வா போலாம். மா, நாம மாடிப்படி இறங்கி வரும்போது கீழே வழிக்கு விட படியில என்ன ஊத்தி வச்சிருக்க அந்த காளி. அடப்பாவி காளி குரங்கு பயலே, எங்களையா வழிக்கு விழ வைக்க பாக்குற? உனக்கு இருக்குடா. ஏ ஸ்ரீஜா, காளி எதுக்கு நம்மள வழிக்கு விழ வச்சு காலை உடைக்க பாக்குறான்? ஒருவேளை நம்ம சஞ்சீவ நோட்டு விட போறது, ஆபீஸ்க்கு போறது, இதெல்லாம் காளிக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதெல்லாம் தெரிய சான்ஸே இல்லம்மா. காளி நம்ம மேல பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கான். நம்மள பழி வாங்க நினைக்கிறான். நாம எல்லாருக்கும் பண்றத காளி நமக்கு பண்ண பாக்குறான். நடக்குமா? எண்ணெயில கால் படாம வா. என்ன இது? இந்நேரம் அம்மானு கீழே விழுந்திருக்கணுமே, சத்தமே கேட்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ஸ்ரீஜா, இன்னையோட அந்த சஞ்சீவ் பண்ற டிராமாக்கு ஒரு முடிவு கட்டுறோம். சஞ்சீவியும் அபியும் பிரிச்சு அபியும் வாழ வெட்டியாக்குறோம். சரிம்மா, கார் எங்க நிறுத்திருக்க? அங்க இருக்கு பாரு, போய் எடுப்போம். அடுத்த பிளான். 1 2 3
சக்சஸ். அம்மா ஐயோ மா பார்த்து வண்டி எடுக்க மாட்டியாமா? நீ பார்த்து தாண்டி எடுத்தேன். ஷூ சரியான அடிமா. மாமா என்ன சத்தம் மாமா? தெரியலையே மாப்ள. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். என்னம்மா நீ? நான் என்னடி பண்றது? பிரேக் பிடிக்கல. எப்படி பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கும்? அநியாயமா காரை டேமேஜ் பண்ணிட்டீங்களே. நேத்தான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். என்னடி இந்த மைதா மாவு அடிபட்டு இருக்கிற நம்மள பாப்பான்னு பார்த்தா காரை பார்த்துக்கிட்டு இருக்கான். ச்சே, அப்படி ஷூ ரெண்டு பேரும் கீழே முதல்ல இறங்குங்க. இறங்குங்க. ஐயோ ஸ்ரீஜா சின், உங்களுக்கு ஆப்ப எண்ணில வச்சேன்னு நினைச்சீங்களா? உங்க கார் பிரேக்ல தான் வச்சேன். இனிமே ரெண்டு பேரும் காரை தொட்டிங்க தொலைச்சு விடுவோம். தொலைச்சு போங்க உள்ள. ச்சே பொல்லாத கார். ஷூ வலிக்குது. ஸ்ரீஜா சிந்த், மாப்பிளேவா உளவு பார்க்க போறீங்க. இனி 2 நாளைக்கு உங்களால பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது. வாங்கப்பா. வாமா, பார்த்து வாமா. அப்பா நீங்க உட்காருங்க. மேகல உட்காரு. மாமா என் பக்கத்துல உட்காரு மாமா, சாப்பிடலாம். இல்ல முத்தலகு, நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடுங்க. நான் ஒரு முக்கியமான ஃபோன் பேசணும், பேசிட்டு வரேன். இந்த வந்துடுறேன். சரிப்பா. அப்பாடா, ஒரு வழியா ஸ்ரீஜா சிந்துக்கு நாம ஆக்சிடென்ட் பண்ணி மாப்பிளைக்கு வர அந்த பிரச்சனையை தடுத்தாச்சு. இனி ஒரு 2 நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம். இப்பதான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் அலாரம் அடிச்சுக்கிட்டு வருது. ஐயோ, மாப்பிளையா? மாப்பிள சொல்லு மாப்பிள. சொல்லவா? நான் சென்னைக்கு வந்துட்டேன். எப்போ வந்த? இதோ இப்பதான் வந்தேன், கொஞ்ச நேரம் ஆச்சு. நான் முத்தலகு, அம்மா, அப்பா எல்லாரும் தங்க வீடு பார்க்க சொன்னல, பாத்துறியா? அங்க இருக்கிறது உன் அப்பா அம்மாண்ணா, அப்ப இங்க இருக்கிறது யாரு? என்னையா எதுவும் பேச மாட்டேங்கிற? பார்த்தாச்சு. உன் போனுக்கு வீட்டு அட்ரஸ் அனுப்புறேன், நீ நேரம் அங்கேயே போயிருமாப்ல. பக்கத்து வீட்டுல சாவி இருக்கும், வாங்கிக்கிறியா? அம்மா அதெல்லாம் சரிதான். வீடு எங்க பாத்துருக்க? அங்க உங்க வீடு பக்கத்துல எல்லாம் இல்லல்ல? உங்க வீடா? டேய், இது உன் வீடுடா. சரி, என் வீட்டு பக்கத்துல இல்லல்ல. ஏன் கேக்குறேன்னா, முத்தலகும் அபியும் பக்கத்து பக்கத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையில 2 பேரும் பாத்துக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி பார்த்தா நமக்கு தான் பிரச்சனை. எனக்கு பிரச்சனை இல்ல மாப்ள, உனக்கு தான் பிரச்சனை. சரி, நான் வரேன்பா. சரிங்க சார். சரி, எனக்கு தான் பிரச்சனை. எங்க வீடு பாத்துருக்க? அட, நம்ம வீட்ல இருந்து தள்ளி தூரமா தான் மாப்ள பாத்திருக்கேன். தங்கச்சி முத்தழகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி மாப்ள. தம்பி, சஞ்சீவ் தம்பி. சார். சார், சஞ்சீவ் சார், எப்படி சார் இருக்கீங்க? யாரு இவன்? சார், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சார். என்ன சார், ட்ரெஸ் எல்லாம் மாறி ஆள் அடையாளம் தெரியாம இருக்கீங்க. அபி மேடம் எப்படி இருக்காங்க சார்?
அபி மேடமா? இப்போ இவனுக்கு என்ன பத்தியும் அபியை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கு. இவன் எனக்கு வேண்டப்பட்டவனா இருப்பான் போல இருக்கு. இவனை பத்தி எதுவும் தெரியாம எப்படி பேசுறது? சார் என்ன சார் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதிலே சொல்லாம இருக்கீங்க. மேடம் எப்படி சார் இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரிங்க சார். சார் நீங்களும் அபி மேடம் ஆபீஸ்க்கு வராதால எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். ஆபீஸா? நான் ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்த்தேனா? ஒருவேளை இவன் கூட வேலை பார்த்தவனா இருப்பானோ? சார் நீங்க திரும்பவும் ஆபீஸ்க்கு வரணும் சார். ஏங்க இப்ப நான் யார்கிட்டயும் வேலை பார்க்குற மூட்ல எல்லாம் இல்ல. வேலை பார்க்குற மூடா? சார் அது உங்க ஆபீஸ் சார். ஏன் ஆபீஸா? நமக்கு ஆபீஸ்லாம் வேற இருந்ததா? என்ன சார் உங்க ஆபீஸ இன்னொருத்தர் ஆபீஸ் மாதிரி சொல்றீங்க? அது நமக்கு இந்த தொழிலாளி முதலாளி இந்த பாகுபாடுலாம் கிடையாது. அது ஏன் ஆபீஸ்ல, நம்ம ஆபீஸ்ல. அப்படியா சார்? உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட மேனேஜரா வேலை செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும் சார். சரி பரவாயில்ல விடுங்க. சார் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தீங்களா சார்? அப்ப அபி மேடம் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்களா சார்? இருங்க பாத்துட்டு வரேன். சார் சார் புருஷன் இல்ல சார். சார் சார் எங்க சார்? அபி மேடத்தை பாத்துட்டு வரேன் சார். அபி மேடம்லாம் உள்ள இல்ல சார். அப்ப எங்க சார் இருக்காங்க? அவங்க வீட்ல இருக்காங்க சார். சார் நீங்களும் அபி மேடமும் மறுபடியும் ஆபீஸ்க்கு வரணும் சார். நம்ம எல்லாருமே ஒண்ணா வேலை பார்க்கணும் சார். பார்க்கலாம். முதல்ல நீங்க இப்போ கிளம்புங்க. சரிங்க சார். போங்க. போயிட்டான். இந்த மேனேஜர் மட்டும் உள்ள போய் முத்தலக பார்த்திருந்தா புதுசா ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கும். மாமா உட்காரு சாப்பிடு. இல்ல பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். போலாமாப்பா? போலாம்ப்பா, வா மேக. தம்பி வீட்டு சாவி கொடு. என்ன சார்? ரொம்ப நன்றி. பாரு பார்த்து பத்திரமா போ. ஊர்ல என் பொண்ணு ராசாத்தி எங்க போகணும்னு கூப்பிட்டுச்சுன்னா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு. சரி சார், போ. நான் வரேன் சார். வரமா ஏப்பா பேக்கெல்லாம் எடுப்பா. கேட்டு தரப்பா. வாங்க போலாம், வாங்க. மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஆமாண்டா பாண்டி, நான் கூட சென்னையில நமக்கு நல்ல வீடு அமையுமா அமையாதான்னு ஒரே யோசனையில இருந்தேன். ஆனா நமக்கு நல்ல வீடா காத்தோட்டமா வெளிச்சமா கிடைச்சிருக்கு பாரு. அது மட்டும் இல்ல மேல, நம்ம ஊர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிராமத்து டைப்பாவே இருக்கு பாத்தியா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, அங்க பாரு ஃப்ரிட்ஜ், அங்க பாத்தியா டிவி, சமையல் பாத்திரம் எல்லாமே இருக்குமா. ஒரு குடும்பம் நடத்த என்ன தேவையோ அத்தனை பொருளும் இருக்குமா. இல்லப்பா, என் ஃப்ரெண்டு வீடு இது. அவன் வேற ஊருக்கு போறதுனால அப்படியே பொருளோட நமக்கு கொடுத்துட்டு போயிட்டான்பா. ஓஹோ, சரி சரி. சோஃபா, ஐயோ சூப்பரா இருந்த. மேகல வா, வந்து உட்காரு. ஜம்முன்னு இருக்கு. வேலை முடிஞ்சா சீக்கிரமா சஞ்சு, இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சின்ன பூந்தொட்டி. அண்ணா வேலை முடிஞ்சுட்டா சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு மெசேஜ் பண்ணிருக்காரு. இப்ப நான் சீக்கிரமா அபி வீட்டுக்கு போகணுமே. இப்போ
என்ன பண்றதுன்னே புரியலையே. அம்மா, என்ன பாண்டி? என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட நான் வேலை கேட்டிருந்தேன். அவன் வேலை இருக்கு வான்னு சொல்லியிருக்கான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க மற்ற வீட்டு வேலைலாம் பார்த்துட்டுருங்க. இப்பதானே வச்சு என்னைக்கே வந்திருக்கோம், இன்னைக்கே நீ வேலை தேடி போய் ஆகணுமா? ஆமா மாமா, ஊர்ல இருந்து கார்லயே வந்திருக்கோம். எப்படியும் உனக்கும் சோர்வா தான் இருக்கும். இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட நாளையில இருந்து நீ வேலை தேடி போலாமே. முத்தழகு, வேலை கிடைக்கிறது கஷ்டம் முத்தழகு. இதுல வர வேலையை வேணாம்னு சொல்ல முடியுமா? என் ஃப்ரெண்டே வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறான். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. சரி மாமா. அப்புறம் முத்தழகு, நான் வரதுக்கு லேட் ஆனாலும் ஆகும். எனக்காக காத்திருக்காதீங்க. நீங்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருங்க. நான் வரேன். மாமா ஒரு நிமிஷம். மாமா, இது நம்ம ஊரு முனீஸ்வரன் சாமி விபூதி. இத வச்சுட்டு போனா கட்டாயம் உனக்கு வேலை கிடைச்சிரும். மாமா, நீ வெளியே போகும்போதெல்லாம் இந்த விபூதியை உன் பாக்கெட்லயே வச்சுக்கோ. ரொம்ப நல்லது, சரியா? வரேன். வரேன்பா, வரேம்மா. அத்தை, காஃபி. என்னங்க, இந்தாங்க காஃபி. சார், அத்தை, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. வாங்க மேனேஜர் சார். மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உள்ள வாங்க, வாங்க. மாமா, மேனேஜர் வந்திருக்காரு. உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வாங்க, சார். உட்காருங்க. ஐயோ, திடீர்னு இவன் ஏன் இங்க வந்தான்? மாப்பிள்ள ஆபீஸ்ல இல்லன்ற விஷயத்தை இவன் அபிகிட்ட சொன்னா என்ன பண்றது? நான் காஃபி இல்ல எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, வேணாம் மேடம். இருக்கட்டும், இருங்க. எப்படி சமாளிக்க போறனோ? அப்புறம் ஆபீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். எந்த ப்ராப்ளமும் இல்லையே? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல சார். காஃபி இந்தாங்க சாப்பிடுங்க. காஃபி. தேங்க்யூ மேடம். சஞ்சீவ் சார் தான் நீங்க வீட்டுக்கு வந்த விஷயத்த சொன்னாரு. அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இது என்ன ட்விஸ்ட்? மாப்பிள்ள சொன்னானா? அவனை இவன் எங்க பார்த்தான்? ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியலையே. மாட்டின. அம்மா, மத்தியானம் லஞ்ச் எங்க சார்? ஹோட்டல்ல தான் மேடம். ஓ, லஞ்ச் சாப்பிட எல்லாரும் அங்கேயே போயிட்டீங்களா? நான் போனேன், அவரும் வந்திருந்தாரு மேடம். அவரும் வந்திருந்தாரா? அப்போ எல்லாருமே தனித்தனியா ஹோட்டல் போனீங்களா? தனித்தனியா தானே மேடம் போக முடியும். எதுக்கு ஹோட்டல் போனீங்க? ஆர்டர் பண்ணி ஆபீஸ்ல வச்சு சாப்பிட்டுருக்கலாம்ல. மேடம், ஆர்டர் பண்ணி ஆபீஸ்ல சாப்பிட்றதெல்லாம் செட் ஆகாது மேடம். ஹோட்டல் தான் பெஸ்ட். அதான் போயிட்டேன் மேடம். ஆமா, எல்லாரும் எப்படி போனீங்க? பைக்ல தான் போனேன் சார். பைக்லயா? எல்லாரும் எப்படி பைக்ல போக முடியும்? சரியா போச்சு. அவங்க சொந்த வண்டியில போயிருப்பாங்க. ஓ, ஐயோ, எல்லாம் நான் சிங்காவே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. சிங்க் ஆச்சு. எல்லாருக்கும் சஞ்சீவ் ஆபீஸ்க்கு போகல நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சது. நம்மள வெளுத்து எடுத்துற போறாங்க. 3 வேளை சாப்பாடு காலியா? ஆண்டவா, என்ன எப்படியாவது காப்பாத்து. சார், சஞ்சீவ் உங்களுக்கு கொடுத்த ட்ரீட் ஓகேவா? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்களா? ட்ரீட்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே மேடம். முடிஞ்சது. சிங்க் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? இப்பதான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. ஆமா,
நான் போய் சாப்பிட்டேன் சார். அப்போ சஞ்சீவ் உங்களுக்கு ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கறதுக்காக ஹோட்டல் கூட்டிட்டு போலையா? இல்லையே, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு போனேன். அங்கே சஞ்சீவ் சார் இருந்தாரு. பார்த்து பேசிட்டு வரேன்.